இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசாதடா ஓடி போயிட்டு ஓவரா நான் கேக்குறேன் அசிங்கப்படுத்திட்டீங்களா நம்ம லீன் பல்கிங் சீரிஸோட நாள் 30 எப்பயும் போல வழக்கமான கதை தான். வாங்க அப்படியே பார்க்கலாம். நீங்கள் மார்னிங் எழுந்துச்சு நம்ம ப்ரைவேஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஐஸ்கிரீம் எடுத்து மூஞ்சில் தைக்கிற ப்ராசஸையும் முடிச்சுட்டு காலேஜ் கிளம்புறதுக்கு முன்னாடி 2 முட்டையை எடுத்து அது முட்டை ஆம்லாட்டாக போட்டு அதையும் எடுத்து சாப்பிட்டு அப்படியே காலேஜ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு காலேஜ் கிளம்பியாச்சு. காலேஜ் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம லக்கி தங்கத்துக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே காலேஜுக்கு ஒரு வாக்கிங் போட்டாச்சு. அப்படியே போய் நம்ம பஸ்ஸை பிடிச்சி காலேஜ் வந்தாச்சு. காலேஜ் வந்து பார்த்தா இன்றைக்கி என்னமோ ஃபங்க்ஷன் போல். மறுபடியும் அதை கொஞ்சம் நேரத்துக்கு வேடிக்கை பார்த்துட்டு நம்ம கிளாஸுக்கு போயாச்சு. கிளாஸ் வந்துட்டு நம்ம பசங்களோட கொஞ்சம் நேரம் அட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டையனை கூட்டிகிட்டு கேண்டீன் போயிட்டு வந்துட்டு என்ன தெரிகிறது அது ஒண்ணுமில்லடா. மத்தியானம் போல் நம்ம லஞ்சை முடிச்சுட்டு வந்து அப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிச்சு நம்ம பசங்களை கூட்டிகிட்டு மறுபடியும் வேடிக்கை பார்க்க வந்தாச்சு. அதையும் முடிச்சுட்டு அப்படியே பஸ்ஸுக்கு வந்தாச்சு. நம்ம ஏங்க சாருக்கு ஒரு தாட்டா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ப்ரைவேஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜிம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ப்ரியர் கோட்டுக்கு பிரெட்டும் ஹோம்மேட் பீனட் பட்டரும் சாப்பிட்டேன். ஹோம்மேட் பீனட் பட்டரோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். இன்றைக்கி நம்ம தலைவர் வந்து ஜிம் வந்திருக்காரு. போன லெக் டேயில் போனவன் மறுபடியும் இந்த லெக் டேயில் தான் வந்திருக்கான். சரி நம்ம அப்படியே டேரெக்டாக ஒர்க் அவுட்டுக்கு போகலாம். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு லெக் டே. இன்றைக்கி லெக் டேயில் என்னென்ன வேரியேஷன் எத்தனை ரெப் போட்டாங்கிறத கேப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க guys. அப்புறம் பசங்களாம் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வயசு இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். ஜிம் மட்டும் இல்லை, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வேர்வை சிந்தி சொல்லித்தர மாஸ்டரை வந்து நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் பின்னாடி விட்டு பேசக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணாலும் நம்ம நல்லது தான் பண்ணுவாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நம்ம இந்த இடத்துல இருந்தால் வந்தங்கிறத எப்பயும் மறந்துடக்கூடாது. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க. சரி ஓகே, நம்ம தலைவர் லெக்டே போகிறத பார்க்கலாமா? அப்புறம் வீட்டுக்கு வந்து 4 முட்டை தோசை போட்டு அதையும் எடுத்து சாப்பிட்டு ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு இன்றைக்கி டே ஃபினிஷ் பண்ணிட்டேன். வீடியோ பார்க்குறவங்களா ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா ஒன்றும் தப்பு இல்லை காய்ஸ். ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இன்றைக்கி டே ஃபினிஷ். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பாய்.